சார் இது வந்து 20க்கு 24 அளவில் செட்டு போட்டிருக்குங்க சார். ஓப்பன் பிளேஸாக கொஞ்சம் இருக்குங்க சார். குறைஞ்சது வந்து ஒரு 2-2.5 சென்ட் இடம் இருக்குங்க சார். நம்ம தாயாடாக வச்சு குட்டி எடுக்கும்போது அதுக்கு தகுந்த க்ரோத் இருக்குது. தாயாடு வச்சு வளர்த்துறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுங்க சார். எங்கள் பண்ணையில் இப்போ குறைஞ்சது ஒரு 25 தாயாடு இருக்குங்க சார். அதை 100 ஆக்கலான்னு எய்ம் பண்ணி வச்சுட்ருக்குங்க சார். சார் நம்மகிட்ட 4 குட்டி போடுற ஆடு இருக்குது, 2 குட்டி போடுற ஆடு இருக்குது, 3 குட்டி போடுற ஆடு இருக்குது. அது பால் தண்ணிக்கு தகுந்த மாதிரி வளருதுங்க சார். இப்போ இருக்கிற 25 தாயாடை 100 தாயாடாக ஆக்கிறதாங்க சார் ஒரு ஆசை சார். என்றைக்குமே சேலங்கருப்புக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குங்க சார், இல்லாமல் இல்லை. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பறவை யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் முருகேஷ். பண்ணைகளை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். ஆடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பண்ணைகளை நம்ம சேனலில் பார்த்து வந்துட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆடு வளர்ப்பில் வந்து நம்ம பரணாக இருக்கட்டும், பரண் இல்லாமல் செட் அமைப்பில் வளர்க்குறத பற்றி எப்படின்னு பார்த்துட்டு வந்திருந்தோம். அதில் வந்து குட்டிகளை வாங்கிட்டு வந்து ஒரு 3 மாத குட்டிகளை வாங்கிட்டு வந்து வளர்த்து விற்பனை செய்யும் பண்ணையாளர்களை நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்துட்டோம். ஆனால் இன்றைக்கி எந்த மாதிரி பண்ணையாளர் பார்க்க போகிறோன்னா, தாயாடுகளை வச்சு அதில் வரக்கூடிய குட்டிகளை வச்சு வளர்த்து விற்பனை செய்யும் ஒரு பண்ணையாளர் பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க எப்படி வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துடலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா, நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குங்க? அண்ணா என்னுடைய பேர் நந்தகுமாருங்கண்ணா. இது வந்து சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் புல்லாகனம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேண்ணா. இப்போ வந்துட்டு நம்ம என்ன வகையான ஆடுகளை வளர்த்துட்ருக்குங்கண்ணா? அண்ணா இது எல்லாமே சேலங்கருப்புங்கண்ணா. சேலம் கருப்பு. சரிங்க. இப்போ நம்ம ஆடில் பல்வேறு வெரைட்டி இருக்குது. நம்ம ஏன் சேலம் கருப்பை சூஸ் பண்ணி வளர்த்திட்டு இருக்கோங்க? சேலங்கருப்பு மட்டும்தான் எங்கள் ஏரியாவில் போகுங்க, அதனால் சேலங்கருப்பு வளர்த்திட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஃபார்ம் வந்துட்டுங்கன்னா எந்த அளவில் அமைச்சிருக்கிறோம், எத்தனை ஆடுகளை வளர்த்திட்டு இருக்கிறோம்? சார் இது வந்து 20க்கு 24 அளவில் செட்டு போட்டிருக்குங்க சார். ஓப்பன் பிளேஸாக கொஞ்சம் இருக்குங்க சார். குறைஞ்சது வந்து ஒரு 2-2.5 சென்ட் இடம் இருக்குங்க சார். சரி, நம்ம எந்த மாதிரி முறைகளை குட்டிகளை வளர்த்திட்டு வந்துட்டுருக்குறோம்? ஏன்னா இந்த குட்டிகளை வாங்கி வளர்த்து விற்பனை செய்கிறோமா இல்லது தாயாடுகளை வச்சு வளர்த்திட்டு இருக்கிறோங்களா? சார் நான் ரெண்டுமே பண்ணி பார்த்தேங்க சார். எனக்கு பெஸ்ட்டாக தெரியுறது தாயாடை வச்சு பண்ணுறது தான் பெஸ்ட்டாக தெரியுதுங்க சார். எனக்கு குட்டிகளாக வாங்கி வளர்த்தினா அது சில பல பிரச்சனைகள்லாம் வருதுங்க சார். நம்ம தாயாடாக வச்சு குட்டி எடுக்கும்போது அதுக்கு தகுந்த க்ரோத் இருக்குது. தாயாடு வச்சு வளர்த்துறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுங்க சார். சரிங்க. அப்படி தாயாடுங்கும் போது நம்ம பண்ணையில் எத்தனை தாயாடுகள் சுமாராக வச்சுருக்குறோங்க? எங்கள் பண்ணையில் இப்போ குறைஞ்சது ஒரு 25 தாயாடு இருக்குங்க சார். அதை 100 ஆக்கலான்னு எய்ம் பண்ணி வச்சுட்ருக்குங்க சார். 100 தாயாடுகள். ஆமாங்க. சூப்பருங்க. இப்போ இந்த 25 தாயாடுகள் இருக்குங்கன்னா, இப்போ இது வந்து எவ்வளோ காலமாக நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோம்? ஸ்டார்டிங்கில் 25 தாயாடுகளை கொண்டு வந்துட்டுமா? இல்லைங்க சார், படிப்படியாக தாங்க சார் கொண்டு வந்துட்டுருக்கு. இப்போ குறைஞ்சது நான் ஒரு 7-8 வருஷமாக அதை பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். இந்த 25 தாயாடுகள் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு 7-8 வருஷம் ஆயிடுச்சிங்க? இல்லை அப்படி இல்லைங்க சார். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் இடையில கொஞ்சம் செம்பிளி வளர்த்தி பார்க்கலான்ட்டு வளர்த்தணுங்க சார், மேச்சேரி. ஓகே. அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு இப்போ சரி வெள்ளாட்டுலேயே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்போ ஒரு 4-5 ஆடு மட்டும்தாங்க சார் வாங்கி வளர்த்தணும். இப்போ அதிலிருந்து அப்படியே படிப்படியாக கொண்டு வந்துட்டுருக்குங்க சார். ஓகே. சுமாராக இப்போ நம்ம பண்ணையில் தாயாடுகள் ப்ளஸ் குட்டி சேர்ந்து எவ்வளோ இருக்குங்க? குட்டி தாயாடு எல்லாம் சேர்ந்து ஒரு 50 இருக்குங்க சார். 50 கொண்டுட்டீங்க. இது ப்ரீடிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போது 25 தாயாடுங்களுக்கு எத்தனை கிடாய்கள் நம்ம வச்சுருக்குறோங்க? 25 தாயாடுகளுக்கு 2 கிடா போதுமானதுங்க சார். சரிங்கண்ணா. பொதுவாக இப்போ பார்த்தோம்னா இப்போது எல்லாருமே என்ன எய்ம் பண்ணுவாங்க பண்ணையாளர்கள்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி வீடியோக்களும் பார்த்துருக்குறோம். குட்டிகளை வாங்கிட்டு வந்து ஒரு 3 மாத குட்டிகளை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா அதனுடைய வெயிட்டை அதிகப்படுத்தி விற்பனை செய்யும் பண்ணையாளர்கள் நிறைய இருக்கும்போது, நம்ம எப்படி தாயாடுகளை வச்சு குட்டியை வளர்த்து விற்கும்போது லாப விகிதங்கள்லாம் எப்படி இருக்குங்க சார்? லாப விகிதங்கிறது வந்து குட்டிகளாக வாங்கி வளர்த்துறது செம்பிளி பெஸ்ட்டுங்க சார். வெள்ளாடு வந்து குட்டிகளாக வாங்கி வளர்த்துறது அதுக்கு இந்த வெள்ளாட்டுனதுக்கு செட் ஆகிறது இல்லைங்க சார். தாயாடாக வளர்த்தோம்னா குட்டி குறைஞ்சது ஒரு 6 மாதம் இருந்துச்சுன்னா கூட அதுக்குண்டான க்ரோத் இருக்குங்க சார். 6 மாதம் 7 மாதம் இருந்தாலும் 10 ரூபா ரேஞ்சுக்கு நம்மகிட்ட வளர்ந்துருது. தாயாடாட வளரும் போது நல்லா க்ரோத்து நல்லா இருக்குங்க சார். குட்டியாக வாங்கும்போது க்ரோத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே. இப்போ அந்த 3 மாத குட்டிகள் வாங்கிட்டு வந்தாலும் வளர்றதுக்கு டைம் எடுத்துக்குங்க. அதுவும் 7-8 மாதம் ஆகுதுங்க சார். ஓகே. சரி, இப்போ நம்மகிட்ட இருக்கிற தாயாடுகள் சேலம் கருப்புன்னு முன்னாடியே சொல்லிட்டீங்க.
எந்த அளவுக்கு இதனுடைய குட்டிகள் போடக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குங்க? ஒரு தாயாடுனா எவ்வளோ குட்டிகள் எதிர்பார்க்கலாம்? சார் நம்மகிட்ட 4 குட்டி போடுற ஆடு இருக்குது, 2 குட்டி போடுற ஆடு இருக்குது, 3 குட்டி போடுற ஆடு இருக்குது. அது பால் தண்ணிக்கு தகுந்த மாதிரி வளருதுங்க சார். 4 ஆடு போடுறதும் நல்லா வளர்த்து எடுக்குது, 2 ஆடு போடுறதும் நல்லா 2 குட்டி போடுறதும் நல்லா வளர்த்து எடுக்குதுங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், நீட்டாக வருதுங்க சார். பால் எந்த அளவுக்கு ஆட்டில் இருக்குது அந்தளவுக்கு குட்டியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது. ஓகே. நான் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, நம்ம வந்து செம்மறி ஆடுகளை ஆரம்பத்தில் வளர்த்திட்டு இருந்தோம், அதிலிருந்து வெள்ளாட்டுக்கு மாறி இருக்கோம். எதனால் நம்ம இதுக்கு வந்திருக்கோங்கண்ணா? சார் எனக்கு வந்து செம்பிளியோட வெள்ளாடு பெஸ்ட்டாக தோணுங்க சார். காரணம் என்னென்னா, இது வருஷத்துக்கு 2 ஈத்து போடுங்க சார். அதாவது 2 வருஷத்துக்கு 3 ஈத்து அந்த மாதிரி கணக்கில். இதில் வந்து ப்ராஃபிட் இருக்குதா எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க சார். இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம்பிளியில் வந்து எடுக்கிறோம், வளர்த்துறோம், விற்கிறோம், அவ்வளோதாங்க சார். அது நோய் தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்குது செம்மறியில். வெள்ளாட்டில் அப்படி இல்லைங்க சார். நோய் தாக்கம் 90% கிடையாது, 10% தான் இருக்குது. அதுவும் நம்ம கேர்லெஸ் தான். மேக்ஸிமம் வெள்ளாட்டை வந்து எந்த நோயும் அவ்வளோ சீக்கிரம் தாக்குறது இல்லைங்க சார். தாக்கிறதில்ல. ஓகே. அதனாலேயே நம்ம வெள்ளாட்டை சூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார். சரிங்க. இப்போ வந்துட்டு இதுக்கும் ஏதாவது நோய் தடுப்புகள் நம்ம பண்ணுறோங்களா எப்படிங்க? இல்லை, இது நாங்கள் வருஷத்தில் ஒரு தடவை பிபிஆர் இன்ஜெக்ஷன் மட்டும் போடுங்க சார். ஒரே ஒரு டைம் ஒரே ஒரு வேக்சின் மட்டும் பண்ணுறோம். ஓகே. அது வந்து எந்த ஏஜில் போடுறோங்க குட்டிகளுக்கு? அது வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏஜ்னா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம், குட்டி பிறந்து 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம போட்டுறோம். ஒரே வேக்சின் தான் போடுறோம். அதுக்கு இடையில நம்ம ஏதாவது சப்ளிமெண்ட் அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க சார். வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் தேவைப்படாதுங்க சார். தேவைப்படாது. பூச்சி மருந்து மட்டும் கொடுக்கலாங்க சார். 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். சரிங்க. அடுத்து வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஃபீடு தான். இப்போ இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில் ஒரு குட்டியை வளர்த்தணும் அப்படின்னா வெயிட்டு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு இதுக்கு ஃபீடு உணவு பழக்க முறைகள் கொடுத்துட்ருக்குறோம் சார்? நம்ம ஃபீடும் போடுறோங்க சார். க்ரீன் ஃபீடு தான் அதிகமாக போடுறோம். நம்ம கடலக்கொடி இருக்குது. ஓகே. கடலக்கொடி ஒரு வேளை கொடுப்போங்க. அப்புறம் க்ரீன் ஃபீடு வந்து 2 நேரம், காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம் கொடுப்போம். ஈவினிங் மட்டும் ஃபீடு கொடுப்போங்க சார். கான்சன்ட்ரேஷன் ஃபீடு கொடுப்போம். கான்சன்ட்ரேட்டாக அதை கொடுத்துட்றீங்க. ஓகே. இப்போ கிரீனுங்கும் போது என்னென்ன இது கொடுக்குறேங்க? எல்லாமே நம்மகிட்ட வந்து வேலி மசால் இருக்குங்க சார். ஓகே. குதிரை மசால் இருக்குது, சூப்பர் நேப்பியர் இருக்குது, சரி, அகத்தி இருக்குது, மல்பரி இருக்குது, கோஃபோர் இருக்குது, சூப்பர் நேப்பியரும் போடுறோங்க சார். எல்லா ஆடு சாப்பிடக்கூடிய தலை எல்லாமே இருக்குது. காட்டில் விளைய வச்சுருக்கோம். அதை வெட்டிட்டு வந்து சாப் கட்டரில் கொடுத்து கட் பண்ணி போட்டால் நீட்டாக சாப்பிட்டுங்க சார். அதாவது பச்சை தீவனங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்கேன். ஓகே. இது வந்து எந்த அளவுக்கு சாப்பிடுதுங்க? ஒரு நாளைக்கு ஒரு விகிதத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற போது நம்ம எவ்வளோ கொடுக்குறோங்க? ஒரு ஆட்டுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம டோட்டலாக போடுறதா இருக்கட்டும், அதனுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அது வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுங்க சார். வயிறு நம்ம சாப்பிட்டுக்கோம். ஓகே. குட்டிங்களுக்குன்னா கான்சன்ட்ரேஷன் பீடு அது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருங்க சார். ஓகே. இப்போ வந்து வெள்ளாடு அப்படிங்கிற போது இதனுடைய வளர்க்கக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். செம்பரை கம்பேர் பண்ணும்போது இது அதிகம்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு எத்தனை நாட்கள் இதை வளர்த்தி விற்கிறோங்க? ஒரு குட்டியிலேருந்து வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம வெயிட் கெயின் பண்ணி விற்கிறோம் சார்? குட்டி பிறந்ததுலேருந்து வேக்சின்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணதுலேருந்து பால் மருந்து ஒரு 5 மாதம், அதாவது விற்கிற கிடாய குட்டியாக இருந்தால் ஒரு 10 மாதம் சார். 10 மாதம் வச்சுருந்தோம்னா ஒரு 10 to 12 ரூபா ரேஞ்சுக்கு விற்கலாங்க சார். 10 மாதம் இருந்தால் 10 to 12 போகும். வெயிட்டை பொறுத்து ஓகே போகும் சார், விலை போகும். இப்போ சிம்பிளாக நம்ம ஒரு கால்குலேஷன் பார்க்கலாங்க. இப்போ ஒரு நம்ம 25 தாயாடுகள் வச்சுருக்கோம்னா எவ்வளோ குட்டிகள் நமக்கு கிடைக்கிது? அதை வந்து நீங்கள் 10ங்கிற போது ஒரு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. அந்த குட்டிகளுக்கு தான் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது? நம்ம தீவன செலவு எல்லாம் குறைச்சி போனால் எவ்வளோ ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம கைக்கு நிற்குங்க சார்? இதில் தீவன செலவு அப்படின்னு பார்த்தா எல்லாமே நம்மகிட்டருந்து உற்பத்தி பண்ணுறதுனால தீவன செலவு 0 தாங்க சார். மற்றபடி ஏதோ இந்த ஃபீடு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் செலவாகும் சார். மிஞ்சி போனால் ஒரு ஆட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க சார் ஆகும். தீவன செலவுன்னு ஒன்றும் கிடையாதுங்க சார். 25 தாயாடு இருக்குனாங்க சார். ஒரு ஆடு வந்து 2 குட்டி போடுறதா நம்மகிட்ட எல்லாமே இருக்குங்க சார். எதுவும் தலையீத்து கிடையாது. 2 குட்டி போடுறது வந்து வருஷத்தில் 2 போகம் போடுங்க சார். அதாவது 2 வருஷத்துக்கு 3 ஈத்து போடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறத பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி ஈன்றுது. குட்டி போட்டு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் குட்டி போட்டுருதுங்க சார். நாங்கள் அதுக்கு நோட்டெல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணி அதுக்கு டோக்கன் போட்டு டோக்கன் மூலிமா தான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க சார்.
ஒரு குட்டி போட்டு அடுத்த குட்டி பெருசாகி ரெடி ஆகும்போது நம்ம இந்த குட்டி விற்றுடலாங்க சார். விற்றுடலாம். ஓகே. 10 ரூபா, குறைஞ்சபட்சம் 10 ரூபாய்க்கு விற்றுடலாங்க சார். 17/6 குட்டி போட்டுச்சுங்க சார். அடுத்தது மறுபடியும் 18/1/25 குட்டி போட்டுருங்க சார். ஓகே. கால இடைவெளி பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் சார். 6 மாதம். அதே மாதிரி 15/10/2024 ஒரு கடாயி 2 பிறவை குட்டி போட்டிருக்குங்க சார். 11/4/25 ஒரு கடாயி ஒரு பிறவை குட்டி போட்டிருக்குங்க சார். இப்போ இது இங்கே எடுத்து பார்த்துட்டிங்கன்னா 6 மாதம் தாங்க சார். 6 மாதம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி. இவர் வந்து 2ஆம் நம்பர் டோக்கன், 2ஆம் நம்பர் டோக்கன், 3ஆம் நம்பர் டோக்கன் அப்படியே வருங்க சார். 4, 5 அப்படியே வந்து 25 தாயாடிக்கு டோட்டல் குட்டினா ஒரு ஆட்டுக்கு 2 குட்டிங்க சார். வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 போகம் போட்டுரும். அப்போ 25க்கும் போது 50, 100 குட்டி வருஷம் எடுக்கலாங்க சார். ஒரு வருடத்துக்கு 100 குட்டி தாராளமாக எடுக்கலாங்க சார். 100 குட்டியில் ஒரு 20 குட்டி விட்டிங்கன்னா கூட வருஷம் 80 குட்டி சர்வசாதாரணமாக எடுக்கலாங்க சார். நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க கான்சன்ட்ரேட் ஃபீடு எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோங்க இதில் சார். கான்சன்ட்ரேஷன் ஃபீட்னா வந்து குட்டி கெடா குட்டியாக இருந்துச்சுன்னா ஏதோ டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போங்க சார். ஒரு குட்டிக்கு வந்து 100 கிராம் to 200 கிராம் வர மாதிரி எவ்வளோ குட்டி இருக்கோ குட்டிக்கு தகுந்த மாதிரி கெடா குட்டிக்கு மட்டும் கொடுப்போங்க சார். ஓகே. மற்றபடி தாயாடு குட்டி போட்டதும் அது பால் தன்மை கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக அப்பப்போ ஆடுங்களுக்கு மட்டும் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ சைஸில் டெய்லி கொடுப்போங்க சார். ஓகே. ஓகே. கான்சன்ட்ரேஷன் ஃபீடில் ரொம்ப ஒன்றும் அதிகமாக செலவுலாம் ஒன்றும் பெருசாக வராது சார். இப்போ கான்சன்ட்ரேட் ஃபீடுன்னு சொன்னோங்க, அதில் என்னென்ன மாதிரி கலவையான ஃபீட்ஸ் எல்லாம் அதில் இருக்குங்க சார்? கான்சன்ட்ரேட் ஃபீட்னா அதில் எல்லா வகையான தானியங்களும் கலந்துருக்குங்க சார். கோதுமை, மக்காசோளம், ஓகே, உளுந்தம்புட்டு, துவரம்புட்டு, அவரம்புட்டு, கடலை புண்ணாக்கு, சோயா புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, எல்லா வகையான கலப்படம் இருக்குங்க சார். நவதானியம் எல்லாமே இருக்குங்க சார். சூப்பர் சூப்பருங்க. இது எல்லாமே அதுவும் கொடுக்குறோம், அதாவது அதுவும் கொடுக்குறோங்க சார். கொடுக்குறோம். அதுவும் கிடாய்களுக்கும் தாயாடுகளுக்கு மட்டும் கொடுக்குறோங்க சார். இப்போ பொதுவாக ஆடுகள் வளர்ப்பு அப்படின்னாவே பரன் செட் அமைப்பு தான் இப்போ வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து இப்போ 25 தாயாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60 to 70 ஆடுகள் நம்ம இந்த ஒரு 2 to 2.5 சென்ட் இடத்துல வச்சுருக்கிறோம். ஏன் நம்ம பரன் போடாமல் இதிலேயே நம்ம வச்சுருக்கோங்கண்ணா? சார், பரன் போடுறது நல்லதுதாங்க சார். நம்ம அது தப்பு சொல்ல முடியாது. போடுறவங்க போடுறாங்க. நமக்கு பரன் போடுற அளவுக்கு இட வசதி அந்த அளவுக்கு இல்லைங்க சார். ஓகே. பரன் போடணுங்க சார். ஃபியூச்சரில் போடணும். ஒரு 100 ஆடு 200 ஆடு ஆக்குனதுக்கு பின்னாடி போடலாம். பரன் செட்டில் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க சார். டெய்லி நம்ம கூட்டி பெருக்கிறதாங்க சார் வேலை. 2 பரன் செட்டுக்கும் தர செட்டுக்கும் இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. பொதுவாக ஷெட் அமைப்பு ப்ளஸ் பரன் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா சுற்றியுமே மரங்கள் அமைப்பு நிறையா இருக்குது. தென்னை மரம் ஒரு தோப்பு மாதிரி வச்சுருக்கோம். நம்ம எப்படிங்க பிரதர், இது இப்படியே நம்ம சூஸ் பண்ணோமா இல்லை ஆல்ரெடி முன்னாடி இருந்து இதுக்குள்ளே நம்ம இந்த பண்ணை அமைச்சிருக்கிறோமா? இல்லைங்க சார், இது வந்து அப்பா காலத்துலேருந்து இருந்த இடங்க சார். நான் சுற்றி ஃபினிஷிங் மட்டும் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சார். இதில் வந்து பென்சிங் போட்டிருக்கீங்க, செட் அமைப்பு போட்டிருக்கீங்க. மொத்தம் எவ்வளோ செலவாகிருக்குங்க இந்த ஷெட்டு இதெல்லாம் போடுறதுக்கு? எவ்வளோ செலவாகிருக்கும் சார்? இதுக்கு ஒன்றும் பெருசாலாம், இது ஆல்ரெடி செட்டு ஏற்கனவே இருந்ததுங்க சார். அப்பா காலத்துலேருந்து இருந்தது. ஓகே. இந்த சுற்றி பென்சிங் மட்டும் நான் போட்டாங்க சார். இதுக்கு ஒரு 20 ரூபா ஆச்சுங்க சார். அவ்வளோதான். செட்டு முன்னாடியே இருந்திருக்கீங்க? செட்டு முன்னாடியே இருக்குங்க சார். ஃபினிஷிங் போட்டது, இந்த ட்ரம்மு இதெல்லாம் செஞ்சது ஒரு 20 ரூபா இருக்குங்க சார். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இது முழு நேரமாக இந்த ஆடு வளர்ப்பு மட்டும் நம்ம பண்ணுறோங்களா எப்படிங்கிறத? இல்லைங்க சார், நம்ம முழு நேரமாக இதை பார்க்குறது இல்லைங்க சார். நமக்குன்னு இதுக்கு ஏதோ சும்மா அப்படி டைம் பாஸ்க்கு வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி தாங்க சார் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் இது ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இறங்கலைங்க சார். சும்மா டைம் பாஸ்க்கு ஏதோ பார்த்துட்டு இருக்கோம், பிடிச்சிட்டு இருக்கோம். நமக்கு வேறு பிஸ்னஸ் இருக்குது, அதனால் அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு இருக்கிறோங்க சார். ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். வேறு பிஸ்னஸ்னால் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேறு பிஸ்னஸ், ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். கட்டப்பை பண்ணிட்டு இருக்கோம். கட்டப்பைகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஓகே ஓகே. அது இந்த துணி கடைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்களா? சொல்கிறீங்க. சூப்பர் சூப்பருங்க பிரதர். சரிங்க பிரதர். இப்போ ஒரு இனிஷியலாக ஒருத்தங்க வைக்கணும் அப்படின்னா, ஒரு பண்ணையே அமைக்கணும்னா எந்த மாதிரி ஆரம்பித்தா அவங்க நல்லா க்ரோ ஆகலாம்? ஏன்னா இப்போது நிறைய பேர் லாஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துட்டுருக்கு. நம்ம அதிலேருந்து தவிர்க்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு எப்படி வளர்த்தோம் நம்ம சக்ஸஸ் ஆகலாங்க சார்? இது ஒன்றும் இல்லை, அவங்கவுங்க இடத்தை பொறுத்து வளர்த்தலாங்க சார். ஓகே. எடுத்ததும் நம்ம பெருசாக போக வேண்டாங்க சார். எடுத்ததும் ஒரு 2 குட்டி, ஒரு ஆடு அந்த மாதிரி வாங்கி வளர்த்தி அவங்க அதில் எவ்வளோ பார்க்குறாங்க, எப்படி வருது, அவங்க வளர்ப்பு முறையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதில் அனுபவத்தை எடுத்துகிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போகிறதாங்க சார் நல்லது. நல்லது. ஏன்னா நம்ம அப்படி தான் வந்திருக்கோம். நான் அப்படி தாங்க சார் வந்திருக்கேன். சரி சரிங்க. அடுத்த பிளான் எப்படிங்கண்ணா? நம்ம பண்ணையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பிளான் வச்சுருக்கோம்?
அடுத்த லெவலுக்கு இப்போ இருக்கிற 25 தாயாடை 100 தாயாடை ஆக்கிறதாங்க சார் ஒரு ஆசை. ஓகே. அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம பின்னாடி தோட்டம் இருக்குங்க சார், தோட்டத்துலேயே வந்து பரன் செட் போட்டு அமைச்சு ஓரளவுக்கு பண்ணிக்கலாம், ஃபியூச்சரில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. சூப்பர் சூப்பர். எல்லாமே நம்ம தாயாடுகள் நம்மளே வச்சுக்கிற மாதிரி சார். இப்போ நம்ம போட்ட குட்டியெல்லாம் வந்து கெடா குட்டி மட்டும்தாங்க சார் விற்பனை. ஓகே. பெட்ட குட்டி விற்பனை இல்லைங்க சார். அதை நம்ம அப்படியே நம்ம அப்படியே வச்சுக்கிறீங்க நீங்கள்? ஆமாங்க சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிங்கண்ணா, இப்போ விற்பனை அப்படிங்கும்போது நம்ம ஒரு 10 மாதம் ஆன குட்டிகளை விற்பனை செய்கிறோன்னு சொல்லியிருந்தோம். எந்த மாதிரி நம்ம விற்பனை பண்ணுறோங்க? இங்கேயே நம்ம உயிர் எடையாக கொடுக்குறோமா இல்லை ஆடு கணக்கு கொடுக்குறோம்? ஏன்னா முன்னாடி நீங்கள் சொன்னீங்க நம்ம ஏரியாவுக்கு சேலம் கருப்பு வந்து கோயில்களுக்கு வாங்கக்கூடிய ஏரியா, அதனால் சேலம் கருப்பை சூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. விற்பனைங்கிறது எந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் சார்? என்றைக்குமே சேலம் கருப்புக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குங்க சார், இல்லாமல் இல்லை. ஓகே. நம்மகிட்டயே நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க சார். அதெல்லாம் கோயில் கொடைக்கு வாங்குறவங்க தான் நம்மகிட்ட ஏகப்பட்ட பார்ட்டி இருக்கிறாங்க. ஓகே. அவங்களே வந்து கிலோ கணக்கு வேணுனாலும் கிலோ கணக்கு வாங்கிக்குவாங்க. இல்லைங்க சாமிக்கு தான் வேணும் எங்களுக்கு பீஸ் கணக்கு சொல்லுங்கனாலும் பீஸ் கணக்கும் நாங்கள் கொடுக்குறோங்க சார். குறைஞ்சபட்சம் 10 ரூபாய்க்கு கம்மி இல்லாத நாங்கள் குட்டி கொடுக்குறது இல்லைங்க சார். 10,000 ரூபாய், அதாவது ஒரு 10 மாதம் ஆன குட்டிகளை நம்ம விற்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம மினிமம் எவ்வளோ ரேட்டு கொடுக்குறோம், மேக்ஸிமம் எவ்வளோ ரேட்டு வரைக்கும் ஒரு கிடாயை விற்பனை செஞ்சுருக்குறோங்க சார்? அது டிமாண்டை பொறுத்து மாறுபடுங்க சார். நம்மகிட்ட வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகிற கிடாய் வந்து நம்ம 25 ரூபா வரைக்கும் கூட விற்றுருக்குறோங்க சார். கோயில் கொடைக்கு வாங்குறது வந்து கிடா நல்லா இருக்குது பிடிச்சி போச்சு அப்படின்னா வெயிட் கணக்குலையும் கொடுக்குறோங்க சார், பீஸ் கணக்குலையும் கொடுக்குறோம். பீஸ் கணக்கில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 25 ரூபா வரைக்கும் விற்றுருக்குறோங்க சார், கொடுத்துருக்குறோங்க சார். 1.5 வருஷம் கிடாய் நல்லா நம்மகிட்ட எல்லா கிடாயுமே வாங்கிட்டு போகிறீங்க, அருமையாக இருக்குது, கறியெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட சாப்பிட்றது எல்லாமே வேலி மசால், குதிரை மசால், அகத்தி இந்த மாதிரி தான் சாப்பிடுங்க சார். அதனால் கறி டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குங்க சார். நம்மகிட்ட ஒரு ட்ரிப் வந்துட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த ட்ரிப் தேடிட்டு நம்மகிட்ட தாங்க சார் வருவாங்க. ரெகுலர் கஸ்டமர் நிறையா இருக்காங்க சார். நமக்கு இந்த பக்கம் சங்ககிரி, எடப்பாடி, குமரபாளையம், பவானி இந்த பக்கம் இருந்த எல்லாமே கோயில் கொடைக்கு நம்மகிட்ட தான் சார் தேடிட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே. இதில் கெடா குட்டிகள் மட்டும்தானே இப்போதைக்கு நம்ம? ஆமாம் சார், கெடா குட்டி மட்டும்தாங்க சார் விற்பனைக்கு. மற்றதெல்லாம் பிறவையெல்லாம் நம்ம தாயாட்டுக்கு அதை அப்படியே வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு பண்ணையை உருவாக்குறோம் அப்படின்னா, வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு 2 தாயாடுகளோ கெடாய்களோ வேணும் அப்படின்னா நம்ம இப்போது தர முடியுங்களா எப்படிங்கண்ணா? நம்ம கேட்டால் கொடுப்போங்க சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வளர்த்துறவங்க அப்படின்னா கொடுப்போங்க சார். அவங்களுக்கு எந்த குட்டி பிடிச்சிருக்கு எது வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுப்போங்க சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா. ஓகே. வளர்ப்புக்குன்னு கேட்டால் கொடுப்போங்க சார், இல்லை மற்றபடினா கெடாய் மட்டும்தாங்க சார் கொடுப்போம். ஓகே. வளர்ப்புக்குன்னு கேட்டாங்கன்னா பிறவை குட்டியும் கொடுப்போம். சரிங்கண்ணா, ரொம்ப அருமையாக சொன்னீங்கன்னா, தெளிவாக சொன்னீங்க. ஏன் நம்ம வெள்ளாடுகளை தேர்ந்தெடுத்து வளர்த்துறோம், குட்டிகளை எப்படி வளர்த்துறோம், என்னென்ன உணவு முறைகள் கொடுக்குறோம், விற்பனை எப்படி செய்கிறோம், அது எல்லாமே தெளிவாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்கு உங்களை தகவலோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி.